காலையில அங்க கேட்டு திறந்து விடுறப்பவே தெரிஞ்சிடும் எல்லாம் வந்து இங்க வாய் திறந்து நீங்க வந்து பாருங்க. அதுவும் எதுவும் டிஸ்டர்ப் ஆகுறது இல்லை. கோயில பார்த்தாங்க. ஏன்னா இந்த ஜாப்பனீஸ் வந்துட்டு இந்த பேர்ல் ஹார்பர்ன்ற ஒரு இடத்த அட்டாக் பண்ணாங்க. 2500 பேர் சொல்லிட்டு இருந்தாரு. நம்ம கேஜிஎஃப் பற்றி நிறையவே என்ன பண்ணுறோம் சொல்லணும். கேஜிஎஃப்க்கு ஒரு கல்ச்சர் இருக்கு, சிவிலைசேஷன் சொல்லுவாங்க இல்லையா. ஐ திங்க் வழக்கமாக நம்ம சொல்லி சிவிலைசேஷன், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இல்லை, அப்புறம் கல்ச்சர் இல்லை சிவிலைசேஷனில் நிறைய இருக்குது. இஜிப்சியன் சிவிலைசேஷன், மெசபடோமியன் சிவிலைசேஷன் நிறைய இருக்குங்க சிவிலைசேஷன். அந்த மாதிரி கேஜிஎஃப் சிவிலைசேஷன் ஒன்று வருமா கொஞ்ச நாள் எனக்கு எவ்வளோ ஒரு 1000 வருஷம். அது என்ன, அந்த நேரத்தில் அந்த காலத்தில் பெரிய சிவிலைசேஷனாக மாறிடும். பெரிய பெரிய சிவிலைசேஷனை இப்போ படிக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி நம்முடைய தங்க வயல் சிவிலைசேஷன் அப்படின்னு பாட புத்தகத்தில் சேர்த்துருவாங்க. அப்படிப்பட்ட சிவிலைசேஷன், சிவிலைஸ்ட் ஜனங்க நம்ம ஜனங்க. அவர் சொல்லிட்டு இருந்தார் இவர். ஏன்னா நான் வந்து வளர்ந்தது தமிழ்நாடு ஜனங்க. நான் இருந்ததெல்லாம் வெள்ளூர். பிறந்தது இங்கே பிறந்துட்டு அதுக்கு இம்மீடியட்லி தங்க வயலில் பிறந்துட்டு இந்த வெரி ஃபியூ மந்த்ஸ் தமிழ்நாட்டில் போயிட்டாங்க. எங்கள் அப்பா அம்மா தமிழ்நாடு வெள்ளூரில். அதான் நான் படித்ததெல்லாம் வெள்ளூர் சென்ட் இது இல்லைங்களா, சென்ட் மேரிஸில் அக்ஸிலியம், செல்லா மாரிஸ், இந்த பிஎட் எல்லாம் செல்லா மாரிஸில் தான் பண்ணணும். அப்படி அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த தமிழ்நாட்டில் போயிடுச்சு. ஆனால் இங்கே இருக்கிற இந்த தங்க வயலினுடைய ஒரு சிறப்பு இருக்குது பாருங்க, ரொம்பவே பெருசு, ரொம்பவே பெருசு. அது நம்ம தான் சொல்லணும், எல்லாருக்கும் சொன்னாங்க. அதான் ஏன் இவர் என்ன சொல்லணும்னா, தங்க வயலினுடைய சிவிலைசேஷனை பற்றி நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லித்தரோம். அதான் இதனுடைய இந்த நாளினுடைய முதல் சிறப்பு. என்னென்னா எல்லாராலையும் வர முடியாது, எல்லாரும் செய்வாங்க. வீட்டில் உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் அப்பா என்ன பண்ணுவாருங்க தங்க வயலில், உங்கள் தாத்தா என்ன பண்ணிகிட்டு இருந்தாரு, உங்கள் அத்தை எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதை வந்து நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். வருஷம் வருஷம் ஏதாவது ஒன்று சொல்ல அந்த தங்க வயலுடைய சிறப்பு அந்த குழந்தைங்க மனசில் போய் உட்காந்துடணும். எங்கதான் போனவங்க தங்க வயல் தெரியுமா, நான் எங்கேயோ போய் படிப்பாங்க, எவ்வளோ தூரத்தில் போய் படிப்பாங்க, அமெரிக்காவில் படிப்பாங்க, இங்கிலாண்டில் படிப்பாங்க, ரஷ்யாவில் போய் எங்கே போய் படித்தாலும், சைனாவில் எங்கே போய் படித்தாலும் எங்கே தங்க வயல் ஊர். அதனுடைய சிவிலைசேஷனே வேறு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அதுதான் இதனுடைய மெயின் இது மோட்டோ. இதனுடைய சிறப்பு அம்சம் என்னன்னாக்கா நம்ம பிள்ளைகளுக்கு அதை சொல்லி வளர்க்கணும். அதில் என்ன ஒன்று இவர் தான் சொல்லிட்டு இருந்தார். ஏன்னா தமிழ்நாட்டில் லைனில் வந்து எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, யாராவது ஒரு பிச்சைக்காரன் வருவான், அவனுக்கு சாப்பாடு என்ன பண்ணோம். இப்போ பிச்சைக்காரன் போயிட்டோம் போல இருக்கு இல்லைங்களா. பழைய அதேதான், என்னைக்கு ஃப்ரிட்ஜ் வந்துச்சோ அன்னைக்கு பிச்சைக்காரங்க போயிட்டாங்க. அன்னைக்கு அந்த பிச்சைக்காரவங்க எல்லாம் வருவாங்க பாருங்க. அப்ப பிச்சைக்காரங்க ராத்திரில வந்தாங்க என்ன சொல்லுவாங்கன்னா, போயிட்டு வான்னு சொல்ல மாட்டாங்களா, பொறுத்துக்கோன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய பண்பு அது, எவ்வளோ பெரிய பண்பு, எவ்வளோ பெரிய சிவிலைசேஷனுக்கு அது பொறுத்துக்கோ. நாகரிகம் எவ்வளோ பெருசு. அதனால அந்த மாதிரியான பண்பாடுடைய நாடு இந்த ஊர். அதே நேற்று கூட ஒன்று எழுதியிருந்தாங்க இவர். நம்ம கோலார் தங்க வயல்ல பசியார செத்தவன் ஒருத்தருமே இல்லை. எப்போ நான் எழுதின கொட்டேஷன் அதை என்ன பண்ணியிருந்தேன் போட்டிருந்தேன் கவிஞர். ஆமா, பக்கத்து வீட்டுக்காரர் பசியால் சாகப்பட மாட்டாராம். அதுதான் தங்க வயலுக்கு சிறப்பு. வேற எங்கேயாவது என்ன ஆக்சுவலி பெரிய பெரிய சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்கன்னே தெரியாது. நான் பெங்களூர்லேயே ஒரு ஃபியூ இயர்ஸ் ஒரு இதுக்கு ஒரு சாவுக்கு போயிருந்தேன். பக்கத்து வீட்டுக்காரி எட்டி பார்த்துட்டு யாரும் செத்துருப்பாங்க. பக்கத்து வீட்டுக்கார் எட்டி பார்த்துட்டு போயிட்டாங்க. அவங்களுக்குள்ள டிஸ்கஷன்னாக்கா யார் செத்துருப்பாங்கன்னு, யார் அந்த வீட்டில் செத்துருப்பாங்கன்ட்டு அவங்களுக்குள்ள டிஸ்கஷன். அதுதான் ஒரு சிட்டி கல்ச்சர். ஆனால் இந்த பாடம் நம்ம ஒன்றா வாழ்ந்து ஒன்றா இருந்து கொண்டா யார் வீட்டில் என்ன எப்படி ஒன்றா சேர்ந்துருவோம். இன்னொன்று ஒரு முறை ஞாபகம் தெரியல,
என்ன செய்யறாங்க, 2-3 பேர் சட்டை போட்டுறதுக்காக கல்லறையில். அப்போ நானும் இவரை நின்றுருப்போம். இவர் உடனே போயிட்டு என்ன பண்ணிட்டாரு, அதில் நுழைஞ்சிட்டாரு. இல்லைங்க நீங்கள் சொல்கிறது தப்பு, நாங்கள் தான் என்ன பண்ணுறோம், இல்லை இப்படியாது. நான் சொன்னேன், ஏங்க உங்களுக்கு இந்த வேலை இல்லை? ஐயோ நல்லது நடக்கிறோம் தான் தமிழ் தங்க வேல்காரன். எந்த ஒரு தப்பு நடந்தாலும் தட்டி கேட்கறவன் தான் தங்க வேல்காரன். அதை என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் விடவே மாட்டோம். எங்கே தப்பு இருந்தாலும் நாங்கள் கேட்போம். நல்லதானே கேட்டோம். என்னங்க தன்மான உணர்வோடு அந்த மாதிரி ஒரு நிறைய சிறந்த குவாலிட்டிஸ் இங்கே நிறையவே இருக்கும். அதை தான் நம்ம எல்லாம் சொல்லணும்னா, இப்போ இதுக்கு என்ன ரொம்ப இப்போ பெருசுனா, கொஞ்ச நாளைக்கு அப்புறமா, கொஞ்ச நாள்னா இன்னும் ஒரு 1000 வருஷம் அப்புறமா கேஜிஎஃப் எப்படி இருக்கும்னு ஒரு கற்பனை. 1000 வருஷம் ஒரு 500 வச்சுக்கலாமா? அது கொஞ்சம் தான் தெரியுது இல்லைங்களா? 1000 வேணாம், 500 வச்சுக்கலாம். 500 வருஷத்துல நம்ம கேஜிஎஃப் எப்படி ஆகிட்டு இருக்கோம். அப்போ இப்போ பெங்களூர் இன்னைக்கு நாங்கள் வந்த பாருங்க, பெங்களூர்ல இருந்து கேஜிஎஃப்க்கு வர்றதுக்கு என்ன மாதிரியான புதுசாக ஒரு 1 ரூட்டு போட்டுருக்கா பாருங்க. என்ன மாதிரி இருக்குன்னா அழகாக நேராக ஒரு தொந்தரவு இல்லாமல் வந்து சேர்த்துட்டோம். வர்றது 2 மணி நேரமே அவ்வளோதான். அதை நம்ம வழியில் இந்த சிட்டியில் வர்றோமே அங்கே தான். அந்த மாதிரி இப்போவே அப்படி இருக்குன்னா ஒரு காலம் வருமா, பெங்களூர்லேருந்து இங்கே வர்றதுக்கு, பெங்களூர்லேருந்து நம்ம கேஜிஎஃப்க்கு வர்றதுக்கு புல்லட் ட்ரெயின் போட்டுருவாங்க. 1/2 மணி நேரம் வரும். புல்லட் ட்ரெயின் வந்துடும். நேராக அங்கிருந்து ஏறி இங்கே வந்துடுவாங்க. திரும்ப ஐடிஐ நேற்று பார்த்தேன். ஐஐடி இருக்கு இல்லைங்களா, மெட்ராஸ் ஐஐடி, அதில் ஒரு இது கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு டிரான்ஸ்போர்ட். அதை என்ன ஒரு சும்மா ஜஸ்ட் அது என்ன பண்ணோம்னா, காற்றுல பட்டாதான் ஃப்ரிக்ஷன்னால லேட் ஆகும். அதான் ஒரு பைப் மாதிரி அந்த பைப்பு கூட என்ன பண்ணோம், அந்த டியூப் வருது இல்லைங்களா. இப்போ ஆக்சுவலி இதில் ஜப்பான்லாம் இருக்கு, அதை விட இது ஃபாஸ்டராக இதில் இருக்கு. ஐஐடி சென்னையில் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு பார்த்தாங்களா, அவங்க சொல்கிறாங்க சென்னையிலேருந்து நம்ம திருச்சிக்கு போகிறதுக்கு 5 மணி நேரம் ஆகும். இப்போ 1/2 மணி நேரத்தில் போயிடலாம். அது வந்தா அந்த மாதிரி ஒரு ட்ரெயின் வந்தா, அந்த மாதிரி வந்தா பெங்களூர்ல இருந்து கேஜிஎஃப்க்கு வர்றதுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் என்ன செய்திருவோம், இங்க வந்து சேர்ந்துருவோம். அந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கு என்ன இருக்கு, அவ்வளோ பெருசு இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ இவர் சொல்றாரு, பெங்களூர்ல யாராவது வந்து இறங்க நாங்கள் வச்சுக்கிட்டோம். இந்த கர்நாடகாவில் என்ன பார்க்கலான்னா நிறைய வீடு இருக்குது இல்லையாது. அப்புறம் சரவண விலகுடம் இல்லையா, வெரி குட். ஹம்பி இருக்கு, அப்போ மைசூர் இருக்கு இல்லையா. அப்போ சொல்லுவாங்க கேஜிஎஃப் பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு காலத்தில் அவங்க சொல்லுவாங்கன்னா, சார் நீங்கள் வந்திருக்கீங்க தானே கேஜிஎஃப் பார்த்து. நாங்கள் ஹைதராபாத்ல ஒரு ராமோஜி சிட்டின்னு ஒன்று பண்ணியிருக்காங்க. ராமோஜி சிட்டி ஒரு சிட்டியை அங்கே தான் எல்லாம் ஷூட்டிங் எல்லாம் அது கூடவே பண்ணிடுறாங்க. ராமோஜி சிட்டியில் வரிசையாக வீடுங்க இருக்கு. அப்போ சொல்லி இவ்வளோ வீடுங்க கட்டியிருக்காங்களேன்னு பார்த்தா ஜன்னல் கதவு அவ்வளோதான் இருக்காங்க, பின்னால் ஒன்றும் இல்லை. அங்கே பார்க்கறதுக்கு என்னவா தெரியுது, ஒரு பெரிய சிட்டியுமா இருக்கு. ஜன்னல் கதவு வெறும் ஜன்னல் கதவு வச்சுருக்கா, ஒரு ஜன்னல் வச்சுருக்கான், அவ்வளோதான். அப்போ முன்னால் வந்து திண்டை கட்டிட்டு இருக்கான். அந்த முன்னால் திண்டை கட்டின உடனே என்ன மாதிரி ஒரு இது வந்துருக்கு, ஒரு பெரிய வீடு மாதிரி தோணும். அதுதான் ராமோஜி சிட்டி. அவ்வளோ பெருசாக பண்ணியிருக்காரு இல்லையா. கேஜிஎஃப் அந்த மாதிரி வந்துடும். அப்போ எல்லாரும் நீ கேஜிஎஃப் மைசூர் பார்த்துருக்கியான்னு கேட்குறது இல்லைங்களா. மைசூர் பேலஸ் பார்த்துருக்கியா, மைசூர் ஜூ பார்த்துருக்கியா. வழக்கம் ஜூ சொல்கிறாங்க மைசூரில், ரொம்ப நல்லா இருக்கும் ஜூன்னு சொல்கிறாங்க. மைசூர் பார்த்துருக்கீங்களா, நீங்கள் பார்த்துருக்கீங்களா, நடைபெறி பார்த்துருக்கீங்களா, அதெல்லாம் தானே சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் சொல்லுவாங்க அங்கே தாங்க கோல் அங்கே தான் கொஞ்சம் கழிச்சிட்டு அதை விளைஞ்சது எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னாக்கா, அந்த தட்டி வீடுங்க எல்லாத்தையும் அப்படியே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது எதில் போட்டுருக்கா மாதிரி எவ்வளோ தட்டி வீடு பக்கத்தில் அந்த தட்டி வீடுங்க, அந்த குழாவுங்க அங்கே எல்லாரும் வர மாதிரி அது ஒரு எப்படி லைனாக இருந்துச்சு. அது 500 வருஷத்துக்கு அப்புறம் அந்த காலத்தில்
76 தமிழ்நாட்டில் என்ன சொல்லுவோம், தெருன்னு சொல்லுவோம், நகர்ன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து என்ன ஆயிடுச்சிங்க, வெறும் அழகாக லைன், இந்த லைன் அந்த லைன், ஒருத்தருக்கும் அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரிவிட்டர்ஸ் லைன் ஒன்று சொல்லுவார், பைப்பு லைன், ஒரு மாதிரி லைனில் என்னென்னோ லைனுகள்லாம் இருக்கும். அந்த மாதிரியான காலமெல்லாம் போயிட்டு இப்போ அழகான ஒரு சிட்டியை அப்போ எரெக்ட் பண்ணிடுவாங்க. அப்போ நம்முடைய கல்ச்சர் நிற்கும், அந்த கல்ச்சரில் நம்முடைய பண்பாடு நிற்கும். ஒருத்துக்கோன்னு சொல்கிற முடியாது, போயிட்டு வான்னு சொல்கிற முடியாது. நல்லதுக்கு எழுத நின்று சண்டைக்கு நிற்கிறது, அது பிளட்லேயே இருக்குன்னு நினைக்கிறேன். கேஜிஎஃப் காரங்களுக்கு நல்லதுக்கு எழுத நின்று சண்டை போடுறது, ட்ரெயின்லேயோ பஸ்ஸையோ எங்கேயோ அந்த பண்பாடு உள்ள பிளட்லேயே இருக்குது. ஸ்டாண்ட் ஃபார் குட்ற மாதிரி. அந்த மாதிரி என்ன ஆகும், பெருசாக ஒரு காலத்தில் வரும். அது இட் இஸ் நத்திங் பட் பிகினிங். இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம் இல்லைங்களா, இந்த ஒரு நாளை வச்சு ஏப்ரல் 1 வச்சு நம்ம கேஜிஎஃப் டேன்னு ஒன்று கொண்டாடுறோம். இன்னொன்று சொல்லுவார், பசங்களுக்கு எல்லாம் வீட்டில் சொல்லி தரணும். எவ்வளோ பேர்லாம் ஹெல்மெட்டு போட்டால், அது ஹெல்மெட் எல்லாம் அப்போ தான் சொல்லிட்டு இருக்காரு. நான் கேள்விப்பட்டேன். ஹெல்மெட் வந்து பேம்பு ஹெல்மெட் ஆகும் ஆதி காலத்துல. கெடி போட்டு அப்புறம் அது என்னங்க கெடி, அண்டர் கிரவுண்ட், அது என்ன வேர்டு, எந்த லாங்குவேஜ் கெடி? இல்ல